மே 20 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரணிக்கு பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னு சண்முகம் சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டு பாக்கியா எசக்கி இவங்க 2 பேரையுமே பரணியை கூட்டிக்கிட்டு ஒரு பூசாரி கிட்ட போறாங்க. அம்மா, எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல, இவன் சொல்றது எல்லாமே பொய், அவனை நம்பாதீங்க, என்னைய பழி வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. வாயை மூடு, பேய் பிடிச்சிக்கிட்டு வீட்டில் நீ எப்படியெல்லாம் ஆட்டம் ஆடுனன்னு நான் கண்ணால் பார்த்தேன், நீ என்கிட்டயே பொய் சொல்றியா அப்படின்னு வம்படியா பூசாரி கிட்ட பரணியை உட்கார வச்சாடுறாங்க. பூசாரியும் ஊரில் இருக்கிற எல்லா சாமியையுமே கூப்பிட்டு பரணியுடைய முகத்தில் விகுதியை எடுத்து அடிச்சாடுறாங்க. இது அம்மனுடைய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியையும் முகத்தில் அடிக்கிறாங்க. பரணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சண்முகத்தை முறைச்சு பார்க்குறாங்க. சண்முகமும் பரணியை பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்கிறாங்க. அம்மா, பயப்படாதீங்க, இவங்களை நீங்க பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லா பேயுமே ஓடிருச்சு அப்படின்னு பூசாரி சொல்றாங்க. அப்பதான் சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி கிட்ட சூடாமணி எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற மொத்த கதையுமே சொல்றாங்க. கோவில் நகை மொத்தமாவே நம்ம வீட்டில் தான் இருக்குது, அது திருடெல்லாம் போகல, நான் தான் திருடி வீட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நகை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த சூடாமணி மட்டும் வெளியே வந்து இந்த உண்மையை சொன்னா மட்டும் போதும், இத்தனை வருஷமா இந்த ஊர்ல நான் கட்டி காப்பாத்தின என்னோட மான மரியாதை செல்வாக்கு எல்லாமே நாசமா போயிடும், அதுக்கப்புறமா நான் நாண்டுகிட்டு தொங்குறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சவுந்தரபாண்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை பார்த்த உடனே முத்துப்பாண்டிக்கு ஒரு யோசனை வருது. அப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க, இதில் இருக்கிற எல்லா வைரத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம், தங்கத்தை உருக்கி பிஸ்கட்டை மாற்றி அறலாம், அதுக்கப்புறமா இது கோவில் நகை தான் அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி, நீ சொல்கிறது கரெக்டான ஐடியா, இத்தனை நாளாக இந்த மாதிரி யோசனை எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, நீங்கள் பழகுறது எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க, அதனால உனக்கு இந்த மாதிரி ஐடியெலாம் வராது. ஆனால் நான் பழகுறது யாரு? திருட்டு பையன், களவாணி பையங்க, அவங்க கூட தானே. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே நான் யோசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரணியை கூட்டிக்கிட்டு சண்முகம், பாக்கியா, எசக்கி 3 பேருமே வீட்டுக்கு வர்றாங்க. அச்சச்சோ, பரணிக்கு என்ன ஆச்சு, எதுக்காக அவ இப்படி இருக்கிற, நெத்தில என்ன பட்ட அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க. வைகுண்டம், அண்ணே, இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏத்தா பாக்கியா, அவளுக்கு பேயெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சூடாமணி இருக்கிற உண்மையை சொல்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளேயே சண்முகம் தடுத்துட்டு, பரணிக்கு முதல்ல நீ போய் தண்ணி கொண்டுட்டு வா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, யார் யாருக்கு என்னென்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு திட்டி விரட்டி விட்டாடுறாங்க. பரணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா, நீ பெரிய மனுஷி தானே, உனக்கு நல்ல நேரம்லாம் பார்க்க தெரியும் தானே, முதல்ல காலான்றை எடுத்து நல்ல ஒரு கல்யாண முகூர்த்தமாக பார்த்து சொல்லு. ஏன்னா திடீர்னு இப்போ அவசரமாக ரத்னாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. 2 நல்ல காரியம் இந்த வீட்டில் நடக்க போகுது. ஒன்று ரத்னாவுடைய கல்யாணம், இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியாவும் காலாண்டரை எடுத்துட்டு இன்னும் 10 நாள் கழிச்சு நல்ல கல்யாண முகூர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நாளில் தான் ரத்னாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரணி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சு பரணிக்கு, எதுக்காக இப்போ என்னோட கல்யாணத்தை இவ்வளோ அவசரமாக நடத்தணும்னு நினைக்கிறா அப்படின்னு ரத்னா குழம்பி போய் நிற்கிறாங்க. என்னடா இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, அத்தா அவளுக்கு இது பேய் தானே பிடிச்சிருக்குது, அவளை நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்கள் 2 பேரும் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரூம் கதவு கிட்ட போயிட்டு பரணி வந்து நினைக்கிறாங்க, அம்மா, ரத்னாவுடைய கழுத்தில் தாலி ஏறப்போகுது, ஆனால் உன்னோட கழுத்தில் இருந்து தாலி இறங்க போகுது, இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க.